சென்னை நங்கநல்லூரில் சாலையில் நடந்து சென்ற சந்திரசேகர் என்பவர் மீது எருமை மாடுகள் மோதியதில் வயிற்றின் குடல் சரிந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவம் நடந்த இடத்தில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உயிரிழந்தவரின் குடும்பத்தை பார்த்து ஆறுதல் தெரிவித்த போது அவரை சூழ்ந்து கொண்ட மக்கள் மாடு வளர்ப்பதற்கு மாநகராட்சி சார்பாக இடம் ஒதுக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏற்கனவே 2500 ரூபாய் அபராதம் விதித்து வந்த நிலையில் தற்சமயம் அந்த அபராத தொகையை உயர்த்தி 5000 ரூபாய் விதித்து வருகிறோம். மாடுகள் சாலையில் நடமாடாத வகையில் மாடுகளை வளர்ப்போர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். தற்போது சட்டத்துல இருக்கிற சில சிக்கல் என்னன்னா, எந்த ஒரு தொழிலையும் நம்ம முழுமையா அறவே நிறுத்துறது பேன் பண்றதுக்கான பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்கள் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு பர்டிகுலர்லி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டத்தின் கீழ் இந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். இல்லாட்டா இந்த மாதிரி பகுதிகளில் மாடை வைக்கும்போது எவ்வளோ நாங்கள் ஃபைனை உயர்த்தி முதல்ல இருக்கக்கூடிய ஃபைனை 5000 முதல் தடவை பிடித்தால், அதுக்கப்புறம் பராமரிப்பு 2ஆம் நாளுக்கு 1000 பண்ணி 2ஆம் தரம் பிடிப்பட்டால் 10,000 அப்படின்னு ஃபைன் போட்டால் கூட சுமார் 1 கோடி ரூபாய் ஃபைன் கடந்த ஆண்டு நமக்கு வசூல் பண்ணா கூட திருப்பி அவங்க எழுத்து கொடுத்துட்டு மறுபடியும் அதே தொழில தான் ஈடுபடுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.